إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த நபித்தோழர்களுள் அப்துல்லாஹ் என்ற பெயரை கொண்ட நபித்தோழர்களை பற்றி நாம் படித்து வருகின்றோம். அந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போவது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பெயர் சம்பந்தமான சில கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மதீனாவாசிகளை பொறுத்தவரையில் மதீனாவாசிகள் இவரை அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்று தான் அழைப்பார்கள். உம்மி மக்தூம் என்றால் உம்மண்டா யாரு? தாய். மக்தூம் உடைய தாய். பாருங்க, அப்துல்லாஹ் அடுத்து இப்னு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். அப்போ அவர் தந்தையுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தந்தையின் பேர் அப்துல்லாஹ் இப்னு கைஸ். தந்தையுடைய பேர் கைஸ். பாட்டனுடைய பேர் ஜாயிதா. சரியா? பாட்டனுடைய பேர் ஜாயிதா. முப்பாட்டர் இப்னுல் அசம், அப்புறம் இப்னு ரவாஹா அல் குரஷி. இவர் குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவர். குறைஷிலும் ஆமிரி என்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். அதே போன்று ஈராக் வாசிகள் இவரை அம்ர் என்று அழைப்பார்கள் என்றும் இருக்கிறது. இப்போ இவரது தாயாரின் பேர் ஆத்திகா. ஆத்திகா பின் அப்துல்லா. அவங்க தான் உம்மி மக்தூம் என்று அழைக்கப்படுறாங்க, மக்தூமின் தாயார். சரியா? சரி. இவங்க ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவர். அதே போன்று ஹிஜ்ரத் செய்தவர்களிலும் முதன்மையானவர்களில் இவர்கள் வருவார்கள். இவர்கள் தொடர்பான இந்த செய்திகளில் மிக முக்கியமானது, நாம் அனைவரும் அறிந்த ஒரு முக்கியமான பிரபலமான செய்தி தான் அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா என்று வரக்கூடிய அந்த வசனங்கள். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தங்களுடைய தாவா பணியை செய்து கொண்டிருக்கின்ற போது மக்காவிலே அருளப்பெற்ற அத்தியாயம் தான் இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை நீங்கள் பார்த்தால் அபஸ வதவல்லா. அபஸ் என்றால் கடுகடுத்தார், வதவல்லா என்றால் புறக்கணித்தார். எனவே அல்லாஹு தஆலா இந்த இடத்துல படர்க்கையாக நேரடியாக இல்லாமல் அல்லாஹ் அவர் என்ற கோணத்தில் பேசுகிறான். அவர் கடுகடுத்தார், அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார் என்றுதான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். புரியுதா? அன்ஜாஅஹுல் அஅமா. ஒரு குருடர் வந்ததற்காக, தன்னிடம் ஒரு குருடர் வந்ததற்காக அவர் முகம் கடுகடுத்தார், புறக்கணித்தார். இங்கு பார்க்கும்போது அல்லாஹு தஆலா குருடர் என்றே சொல்கிறான்.
அமா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். எனவே இப்படி ஏன் பயன்படுத்தப்படுகிறது, இதனுடைய நுட்பம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டாலோ கடுகெடுத்தாலோ ஒரு குருடருக்கு என்ன செய்யாது, அது தெரியாது. ஆனால் அவர் குருடர், அவர் சரிதானே, அவர் ஒரு குருடர். அப்போ எனவே இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. என்னவென்றால், அந்த குருடருக்கு அது தெரியாவிட்டாலும் அது ரப்புக்கு தெரியும், அப்படிதானே, அல்லாஹ்வுக்கு அது தெரியும். அப்போ அல்லாஹ் அதை விரும்பவில்லை, அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அப்போ ஒரு பாருங்க, கண்கள் தெரியாத ஒருவரோடு இப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு, அப்போ கண்கள் தெரிந்த ஒருவரோடு அப்போ எப்படி நடந்து கொள்ள, அப்படிதானே. அப்போ இங்கே அல்லாஹ் முகத்தை திருப்பி கொண்டதை கடுகடுத்ததை அல்லாஹ் ஒரு குருடருடைய விஷயத்திலே அனுமதிக்கவில்லை, ஒரு குருடருடைய விஷயத்திலே அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. இப்போ பார்வை உடைய ஒருவருடைய விஷயத்தில் அதை விட அது எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலை. சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல அல்லாஹ் தொடர்ந்து சில கேள்விகளை கேட்கிறான். அடுத்து பாருங்க, வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. இஸ்லாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எப்படி என்றால், இதுல வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுது, அபசண்டா அவர் கடுகெடுத்தார், அப்படிதானே, அவர் என்று பயன்படுத்தப்படுது. அவ இந்த 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 வார்த்தை பயன்படுத்தக்கூடிய முறை மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில நேரம் யாரிடமாவது தவறுகளை காணும் போது அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று தான் சொல்லுவாங்க. ஃபமா பாலு அக்வாமின், அவர்களுக்கு என்னப்பா நேர்ந்தது என்று தான் பேசுவாங்க, நேரடியாக பேச மாட்டாங்க. சில தவறுகளை காணும் போது, புரியுது அவன் சொல்றது, சில தவறுகளை காணும் போது அதை நேரடியாக சுற்றி காட்டாமல் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அப்போ இது என்னது, வார்த்தையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நாகரிகம். ஏன்னா சில நேரம் சிலவங்க பயம் பண்ணுவாங்க, பார்த்து நீங்கள் சில நாங்கள் கூட அதை ஒரு ஃபீல் பண்ணுற விஷயம்தான். முன்னால் உள்ள எல்லோரையும் சும்மா ஒரு குற்றவாளிகள் போன்று பயம் பண்ணுறது, இல்லைங்களா, அதை செய்கிறது கிடையாது, இதை செய்கிறது கிடையாது, அப்படி இப்படின்னு பயம் பண்ணால் அது ஒரு நல்ல ஒரு முறையா இல்லை, அப்படிதானே. அதில் வார்த்தைகள் நாகரிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும், புரியுது அவன் சொல்றது. எனவே இந்த இந்த இப்படி பயன்படுத்தக்கூடியதிலும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதில் உள்ள நாகரிகம் ஒன்று இருக்குது, சரியா. சரி, அப்ப எனவே அல்லாஹ் சொல்றான், வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, நபியே உம்மிடம் அவர் பரிசுத்தமானாக இருக்கலாம் என்பதை நீர் அறிவீரா. உங்கள்கிட்ட வந்தவர் இல்லைஞ்சா, அவர் என்ன செய்யலாம், தூய்மை அடையலாம், பரிசுத்தம் பெறலாம் உங்களோட உபதேசங்களை கொண்டு. அடுத்து அவ் யذكரு ஃபதன்ஃபஅஹு الذிக்ரா, அல்லது அவர் நல்லுணர்வு பெறுவார், உமது நல்லுபதேசம் மூலம் அவருக்கு பயனளிக்கலாம் என்பதை நீர் அறிவீரா. அவ்வாறு இருக்க அவரை நீர் ஏன் கடுகடுத்து புறக்கணித்தீர் என்ற ஒரு கூடுதலான ஆரம்பத்தில் கடுகடுத்தன்னு வரக்கூடிய அமைப்பு. அம்மாமனிஸ்தகனா, நபியை மார்க்கத்தை எவன் அலட்சியம் செய்கிறானோ அந்தலஹு தசத்தா, அவனை வரவேற்பதில் நீர் அதிகமாக சிரமத்தை எடுத்துக்கொள்கிறீர். வமா அலைக அல்லா யஸக்கா, அவன் பரிசுத்தமானாக ஆகாவிட்டால் அதை பற்றி உம்மீது ஒரு குற்றமும் இல்லை. உங்களோட பொறுப்பை எத்தி வைக்கிறதான், அவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா அது உங்கள் மீது என்ன இல்லை, குற்றம் இல்லை. வாம்மாமன் ஜாஅக யஸ்ஆ, அப்போ எவர் தானாகவே உம்மிடம் ஓடி வருகிறாரோ வஹுவ யஹ்ஷா, அவர் என்ன அல்லாஹுவை பயந்தவராக, அவர் தான் அல்லாஹுக்கு பயந்தவராக வருகிறார். அந்த அன்ஹு தலஹா, அவரை என்ன செய்கிறீர், அலட்சியம் செய்து விடுகிறீர். கல்லா இன்னஹா ததுக்கிறா, அவ்வாறல்ல, அவ்வாறு செய்யாதீர். திருக்குர்ஆனாகிய இது ஒரு நல்லுபதேசம். திருக்குர்ஆன் என்பது இதுக்கான விளக்கம். ததுக்கிரான நல்ல உபதேசம். ஃபமன் ஷா தக்கரா, எவர் நேரான வழியில் செல்ல விரும்புகிறாரோ அவர் இதை செவியுற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார். அப்போ இதில் நான் பார்த்தா சுருக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சம்பந்தமாக வர ஹதீஸ்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹதீஸ் வருது. எங்கே வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. திருமிதியில் 3331 என்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியில் என்ன சொல்லப்படுது என்றால், இந்த அத்தியாயம் யாருடைய விஷயத்தில் அருளப்பட்டது என்று சொன்னால்,
அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹுடைய விஷயத்தில் தான் இந்த வசனங்கள் எல்லாம், இந்த சொல்லப்பட்ட வசனங்கள் அருளப்பெற்றன. அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு வழிகாட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் உபதேசம் செய்யுமாறு கேட்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ்கிட்ட யார் இருக்கிறாங்க? ரஜுலும் மின் உலமாஇல் முஷ்ரிகீன், மக்கா காஃபிர்கள்ல முக்கியமான பிரமுகர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறாங்க. முக்கியமான பிரமுகர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை புறக்கணித்து விட்டு அவர்களை முன்னோக்கியவர்களாக ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அத்தரா பிமா அகூலு பஅஸன், நான் சொல்வதில் ஏதாவது நீங்கள் குறையை காண்றீங்களான்னு ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்குறான். நான் சொல்வதில் ஏதாவது குறையை காணுகிறீர்களா? அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை என்று சொல்லும் போதுதான் இந்த வசனங்கள் அருளப்பெற்றன. இந்த வசனங்கள் அருளப்பெற்றன என்பது ஹதீஸ். சரி, இப்போ நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டது என்பது நபி அவர்களுடைய ஒரு சுய விடயத்துக்காக, ஒரு சொந்த விடயத்துக்காக அல்ல. நபி அவங்க என்ன விரும்புகிறாங்கண்டா, அதாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், முஷ்ரிக்குகள் பிரமுகர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்யும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அது மக்கால் இஸ்லாம் வளருவதற்கு உதவியாக இருக்கும் என்ற அவ்வாறான சிந்தனைகள் தான் என்ன செய்யுது? நபி அவர்களை அவ்வாறு செய்ய தூண்டியது. வேற காரணங்கள், தனிப்பட்ட கோபங்கள் அல்ல. இன்றைக்கு சிலவங்க முகத்தை திருப்புறாங்கன்னா என்ன பிரச்சனை? தனிப்பட்ட பிரச்சனைகள், தனிப்பட்ட குரோதங்கள். நபி அவங்க அந்த இடத்துல அவ்வாறு நடந்து கொண்டது அவருக்கு பிறகு கூட சொல்லுக்கலாம். அவர் இஸ்லாத்திலே உள்ளவர், அவருக்கு என்ன செய்யலாம்? சொல்லி கொடுக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கும். இவங்க என்ன செய்தாங்க? ஒரு வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ள ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹு தஆலா இங்கு இதை அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், உங்களை தேடி வாராரே மார்க்கத்தை படிக்க, அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மார்க்கத்தை படிக்கிறதுக்கு உங்களிடம் தேடி ஆர்வத்தோடு வருகிறாரே, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி என்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அப்படித்தானே? இப்போ நீங்கள் எடுத்தீங்களா, இப்போ நாங்கள் மார்க்கத்தை சொல்லும் போது கூட மார்க்கத்தை அலட்சியப்படுத்துறவங்கள்ட்ட போய் நாங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்யறது, சில உபதேசங்களை செய்யும் போது கட்டாயம் கவனிக்கணும் இந்த விஷயத்தை. இப்போ சிலவங்க அதை டோன்ட் கேராக இருக்கிறாங்கன்னா நாங்கள் அவங்கள்ட்ட என்ன செய்ய தேவையில்லை சொல்ல. மார்க்கம் இது கண்ணியமானது, உயர்வானது. அல்லாஹ் சொல்கிறான், என்னது? ஃபதக்கிர், நீங்கள் என்ன செய்யுங்க? நினைவூட்டுங்கள். இந்நஃபஅத்தி திக்ரா, நினைவூட்டுதல் பயனளிக்கும் என்றால் நினைவூட்டுங்கள். உபதேசம் பயனளிக்கும் என்றால் உபதேசம் செய்கின்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் நபிக்கு. அப்போ எனவே இதில் இவர்களுக்கு நீங்கள் வலிந்து போய் சொல்ல வேண்டியதில்லை. இல்லைங்கஜா? அவர்கள் உங்களை என்ன செய்கிறாங்க? அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இவர் தேடி வருகிறார். அப்படி என்ற இந்த செய்திகள் எல்லாம் இதில் வருகிறது. அப்போ தவாவுடைய சில அணுகுமுறைகள் இதில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ தவாண்டு வரும்போது என்ன செய்யப்பட வேண்டும்? அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். சாதாரணமானவர் விட்டு என்ன செய்யறது? அலட்சியப்படுத்துறது இல்லை. அதே போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா நபிமார்களை ஏற்றுக்கொண்டதில் அதிகமானவங்க யாராக தான் இருந்தாங்க? சாதாரண மக்களை தான் இருந்தாங்க. நபிமார்களை பின்பற்றியவர்கள் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, நபிமார்களை ஏற்றுக்கொண்டவங்க சமூகத்தில் யாரு தான்? மிகவும் ஏழைகளாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. அவங்க எதையும் அர்ப்பணிக்க தேவையில்லை. செல்வம் தானே யோசிப்பான், அவனுக்கு சமூகத்தில் அந்தஸ்து செல்வம் இருக்குது, என்ன செய்யலாம், அதனால தாமதமானதை பார்க்குறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ இந்த இடத்துல இந்த நபித்தோழருடைய சிறப்பு என்னடா, இப்போ இவருடைய விஷயத்தில் குர்ஆன் வசனங்கள் அருளப்பெற்றது என்பதே சிறப்பு தான். இவரோடு சம்பந்தப்படுத்தி குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு சிறிய நிகழ்வு நடக்குது. ஆனால் அந்த சிறிய நிகழ்வுக்கான வசனங்கள் கியாமத்தினால் வரை என்ன செய்யப்படுது? ஓதப்படுது, குர்ஆனில் பாதுகாக்கப்படுது. புரியுது நான் சொல்றது? அப்போ குர்ஆனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சில வசனங்கள் அருளப்பெறும், பிறகு அல்லாஹ் அந்த வசனங்களை எடுத்துடுவான், அல்லாஹ்வே நீக்கி விடுவான். அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. ஆனால் அப்படி கூட என்ன செய்யப்படலை. அடுத்து இதில் உங்களுக்கு மிக முக்கியமான இன்னொரு ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் சொல்லுங்க? இதில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? அதாவது திருக்குர்ஆன் இறைவேதம் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரம் இதில் இருக்குது. உண்மையில நபி அவங்க
அப்படி வகையை மறைச்சிருப்பாங்கன்னா இது என்ன செஞ்சிருப்பாங்க, மறைச்சுதான் இருப்பாங்க இல்லையா. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் இறை வேதம், அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிக்கக்கூடிய அமைப்புல வந்த வசனங்களை என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு எத்தி வைத்தார்கள், மக்களுக்கு எடுத்துரைத்தாங்க. இப்போ குர்ஆன் இறை வேதம் என்பதற்குரிய ஒரு பெரும் சான்று இதில் இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். சரி, எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வசனங்களை இவருக்கு உள்ள சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. சரி, இப்போ நாங்கள் படிப்போம் அடுத்த ஒரு செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தாங்களே மதீனாக்கு, ஆரம்பத்தில் இப்போ ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்குரிய அனுமதி கொடுக்குறாங்க, மக்கால நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறது வாஜிப், கட்டாயம் என்று வந்த போது ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள்ல இதை யார் சொல்றாங்கன்னா, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு, முஸ்அப் இப்னு உமைர். அடுத்து சொல்றாங்க வப்னு உம்மி மக்தூம், உம்மி மக்தூமுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் ஆரம்பத்தில் வந்தாங்க. பாருங்க, குருடராக இருக்கிறாரு, குருடராக இருந்து கொண்டு மக்காலிருந்து மதீனாவுக்கு என்ன செய்யறாரு, ஹிஜ்ரத் செய்து வாரார். சுப்ஹானல்லாஹ், கண்கள் தெரியாது, ஆரம்பத்திலே ஹிஜ்ரத் செய்து வருகிறார். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம், ஒரு தியாகத்தை அவர் செய்திருப்பார். அப்ப அது மட்டுமல்ல, வந்து என்ன செய்யறாங்க, ஃபஜஅலா யுக்ரிஆனினா அல் குர்ஆன், எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், கண் தெரியாத ஒரு நபித்தோழர் என்ன செய்யறார், மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செய்து வந்து எமக்கு குர்ஆனை கற்றுத்தந்தார்கள். அப்புறம் கண்கள் தெரியாத ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்குறாங்கண்டா, நாம் இதில் தான் பெற வேண்டிய படிப்பினை நினைச்சு பாருங்க. நாங்கள் குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதுகிறோம், குர்ஆனோட தொடர்பு எப்படி இருக்குது, நாங்கள் கண்களெல்லாம் நல்லா பார்க்குறோம். இந்த குர்ஆன் எந்த அளவுக்கு நாம் அழகான முறையில் திருத்தமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி கண் தெரியாத ஒரு நபித்தோழரை குர்ஆனை கற்று அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தாயாக, அழைப்பாளராக மாறுகிறார், மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல வருகிறது, சும்ம ஜா அம்மார் வ பிலால் வ சஅத், அதுக்கு பிறகு தான் அம்மார் வாராரு, பிலால் வாராரு, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வாராங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 20 பேரோடு அவர்களும் வந்தார்கள் என்று அந்த செய்தியில வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட பகுதி இது வந்து புகாரியில 4941 வருகிறது. அப்ப அடுத்து உங்களுக்கு தெரியும், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு தானே, சூரத்துல் தௌபா, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின வல் அன்சார் வல்லதீன தபஅஹும், தௌபால சூரத்துல் அன்ஃபால் நினைக்கிறேன். அதாவது ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தாங்களே அவங்களுக்கு சிறப்பு கூட, அப்படிதானே, இஸ்லாத்தை முதல்ல ஏற்றுக்கொண்டவங்க, ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு என்ன உண்டு, சிறப்பு அதிகம் என்பது இந்த வசனம் சொல்லுது. அந்த சிறப்புக்குள்ளும் அவர் வருவார், அந்த சிறப்புக்குள்ளும் அவர் வருவார். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இவர்களுக்குரிய சிறப்புக்கள்ல இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅத்தின்கள்ல ஒருவர், அதான் சொல்றது, அதான் சொல்லக்கூடியவர்கள்ல ஒருவராக இவர் இருந்தார். இந்த ஹதீஸ் நீங்க முஸ்லிம்ல 381 பார்க்கலாம். அதாவது இவர் அதான் சொல்லக்கூடிய ஒரு குருடராக இருக்கிறார். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தின்கள்ல அதான் சொல்லக்கூடியவர்கள் ஒருவராகவும் இவர் இருக்கிறார். அதான் சொல்வது என்பது ஒரு பெரும் சிறப்பு இல்லையா. அதான் என்பது இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் ஒரு முக்கியமானது. அதானுடைய சிறப்புகளை நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப அந்த சிறப்பை இவர் அடைந்து கொள்கிறார். அதான் மஸ்ஜிது நபவியில அதான் சொல்லக்கூடிய சிறப்பு இவருக்கு கிடைக்கிறது. சரி, அடுத்து நாங்கள் வருவோம். நபி அவர்களுடைய முஅத்தின்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் எத்தனை பேர் சொன்னோம், 5 பேரை சொல்லலாம். 5 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பேர்கள் சொல்லுங்க பாப்போம். பிலால் இருந்தாங்க, வேற அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் இருந்தாங்க, வேற. சரி, இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எந்த மஸ்ஜிதில் அதான் சொன்னாங்க, மஸ்ஜிது நபவி. இதுல மஸ்ஜிது நபவியில, மதீனாவுல மஸ்ஜிது நபவியில. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் எந்த மஸ்ஜித் அதான் சொன்னாங்க, அவளும் மஸ்ஜித் நபவி. எனவே ஒரு மஸ்ஜிதுல 2 முஅத்தின்கள் இருக்கலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். ஒரு மஸ்ஜிதுல எத்தனை, 2 முஅத்தின்கள் வைக்க முடியும். சரியா, சரி, அப்ப 2 பேரை பார்த்துட்டோம்.
மக்கால வந்து ஒருத்தர் அதான் சொன்னார். மக்கால ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருத்தர் அதானுக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அவரோட பேர் வந்து அபு மஹ்தூரா. அவரது பேர் என்ன? அபு மஹ்தூரா, மஹ்தூராவின் தந்தை. அவருடைய பேர் வந்து சமுரா. சமுரா. அவருடைய பேர் சலமா. சமுரா இப்னு மிஅயர் அல்லது சலமா இப்னு மிஅயர் என்பது அவரது பேர். அவரது அபு மஹ்தூர் என்று அழைக்கப்படுவார். மஹ்தூராவுடைய தந்தை. இவர் மக்கால அதான் முஅத்தினாக இருந்தார். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா சஅதுல் குரதி அல்லது சஅதுல் கரதி ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பேர் நாங்க கேட்காத ஒரு பேர், சஅதுல் கரதி. இவர் வந்து குபா மஸ்ஜிதில் முஅத்தினா இருந்தார். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து முதல்ல கட்டினாங்க பள்ளி குபா மஸ்ஜிதில் முஅத்தினாக இருந்தவருடைய பேர் என்ன? சஅதுல் கரதி ரலியல்லாஹு அன்ஹு. சரி, அதே போன்று இன்னொரு முஅத்தின் இருந்தாரு. அவர் வந்து ஜியாத் இப்னுல் ஹாரிஸ் அஸ்ஸுதாயி. அவரோட பேர் என்ன? ஜியாத் இப்னுல் ஹாரிஸ் அஸ்ஸுதாயி. ஆனா இவர் வந்து தொடர்ந்து பாங்க சொல்லல. நபி அவங்க இவங்களுக்கும் அதான கற்றுக் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இடைக்கிட சொல்லக்கூடிய அமைப்புல இருந்தார். சரி, இப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த முஅத்தின்கள். அதுல ஒருவர் தான் யாரும் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம். அதே போல நீங்க புகாரில ஒரு செய்தி, முஸ்லிம்ல பார்க்கலாம், 1092வது எண்ணில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு வந்து என்ன செய்வாங்கன்னா இரவில் அதான் சொல்வார்கள். புரியுதா சொல்றேன்? பிலால் ரலியல்லாஹு அதானை பொறுத்தவரையில முதலா ஃபஜ்ர், உண்மையான ஃபஜ்ருடைய உதயத்துக்கு முன்னால ஒரு அதான் அவங்க சொல்லுவாங்க. அந்த அதான் என்ன, எதற்கு? மக்கள் தூக்கத்திலிருந்து விழிப்பதற்கு, விழித்துள்ளவர்கள் கொஞ்சம் தங்களை தயார்படுத்திக் கொள்றதுக்கு, அதே மாதிரி சஹர் செய்வதற்கு அந்த அதான் சொல்லப்படும். இப்போ நாங்கள் மக்காவுக்கு போனோம்னா அந்த அதானை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதான சொல்கிறாங்க. சரிதானே? அந்த அதான் அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் அதான் சொன்னால் நீங்கள் உண்ணுவதை பருகுவதை நிறுத்தாதீங்க. என்ன செய்யுங்க? உண்ணுங்கள். நோன்பு வைக்க போறீங்களா? உண்ணுவதை பருகுவதை தொடருங்கள். எதுவரை? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அதான் சொல்லுவார். அவர் அதான் சொன்னால் என்ன செய்யுங்க? உண்ணுவதை பருகுவதை நிறுத்தி விடுங்கள். ஏன்னா அவர் தான் சுபஹுக்கு என்ன செய்வார்? ஃபஜ்ருக்குரிய அதானை சொல்வார். சரியா? வாங்க பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் நபவியில ஒரு மிம்பர் மேடரிக்கும். அவர் அதான் சொல்லிட்டு இறங்குவார். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்வாங்க? அதான் சொல்வதற்காக பிறகு ஏறுவார்கள் என்றதை நாங்கள் பார்க்குறோம். சரி, எனவே அவர் ஒரு குருடராக இருந்தும் எவ்வளவு சிறப்புகளை அடைஞ்சு கொள்றான்னு பாருங்க. அப்ப இதில் நாங்கள் என்ன படிக்கிறோம்? முக்கியமாக என்ன தெரிஞ்சு கொள்றோம்? ஒரு குருடராக இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தீனுக்கு எவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறார். அப்ப நாங்கள் எவ்வளவு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் அப்படி என்ற ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருப்பதை பார்க்கின்றோம். சரியா? சரி, இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி அவர்களுக்கு 3 முஅத்தின்கள் இருந்தாங்க. இப்னு ஹுஸைமால வர செய்தி. அந்த செய்தியில வந்து பிலால் இப்னு ரபா, அபு மஹ்தூரா, இப்னு உம்மி மக்தூம் என்று வரக்கூடிய வேணும். அதுக்கு கூடுதலான செய்தி நாங்கள் நேரத்தில் உங்களுக்கு சொல்றோம். சரி, அடுத்ததாக என்ன அருமையான சகோதரர்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்காக போவாங்க தானே? மதீனாவிலிருந்து படையெடுத்து கொண்டு மதீனாவை விட்டு செல்லும் போது நபி அவங்க 2 தடவைகள் இவரை மதீனாவுடைய ஆளுநராக ஆக்கிவிட்டு சென்றாங்க. மதீனாவுடைய பொறுப்பு இவர் தான் ஆட்சியாளர். அப்படித்தானே? ஆட்சியாளர் போகும்போது அவர் தான் என்ன? ஆட்சியாளராக அல்லாஹ்வுடைய தூதர் வரும் வரை அந்த பொறுப்புகளுக்கு இப்படி 2 முறை இவர்கள் நியமிக்கப்பட்டாங்கன்ற செய்தி அபூதாவுதுல 2931 வருகிறது. இதுவும் இவர்களுக்குரிய சிறப்பு. அப்ப நபி அவர்கள் சென்றால் இவங்க தான் மஸ்ஜித் நபவியில் என்ன செய்வாங்க? இமாம், தொழுகை நடத்துவாங்க. என்ன செய்வாங்க? இமாமத் செய்வார்கள், தொழுகை நடத்துவாங்க என்ற சிறப்பும் இந்த நபித்தோழருக்கு உண்டு. சில செய்திகளை பார்க்கிறோம், நபி அவங்க இப்படி வரை 13 போர்களுக்கு போகும்போது இவரை தான் நியமிச்சுட்டு போனாங்கன்னு செய்தி வரும். எத்தனை? 13 போர்களுக்கு ரசூலுல்லாஹ் மதீனாவை விட்டு சென்ற போது இவரை பொறுப்பாக்கி விட்டு சென்றாங்கன்ற செய்திகளும் அறிஞர்கள் சொல்கிறார்கள். சரி, அடுத்த அருமையான சகோதரர்களே, அப்ப இவர் வந்து கண்கள் தெரியாத ஒரு தோழராக, நபித்தோழராக இருக்கிறார், குருடராக இருக்கிறார். இப்ப இந்த இவரெல்லாம் வச்சுதான் நாங்க இப்ப சஹாபி என்றால் யார் என்ற ஒரு விளக்கம் இப்ப உங்கள்ட்ட கேட்டா, சஹாபி என்றால் யார் நாங்க படிச்சுக்கிறோம். சஹாபி என்றால் யார், என்ன விளக்கம் படிச்சுக்கிறோம்? சொன்னாங்கள சந்தித்திருக்கணும். ஏன் பார்த்திருக்கணும் வார்த்தை எடுக்கப்பட்டுச்சு? இவங்க யாரு? கண்கள்
கண் தெரியாதவர். பார்த்திருக்க இவர் என்ன செய்ய மாட்டார், அதுல வரமாட்டார். சொல்றது அல்லாஹ்வுடைய நபியை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திலே மரணித்திருக்க வேண்டும். அவர் தான் சஹாபி. புரியுதா சொல்றோம். நபியை தான் வார்த்தை முக்கியம். என்னது சந்தித்து, நபியை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திலே மரணித்திருந்தால் அவர் யாரு? அவர் தான் சஹாபி. சரியா? எனவே அந்த விளக்கம் எடுப்பதற்கு கூட அறிஞர் காரணம் என்ன? இவர் கண்கள் தெரியாதவராக இந்த நபித்தோழர் இருந்தார். இப்ப இவர் ஒரு முறை ரசூலுல்லாஹ்கிட்ட வர்றார். இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னா நசாயில 850 வருது. சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப அவர் வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு வரணும், மஸ்ஜித் நபவிக்கு வரணும், தொழுகைக்காக வர வேண்டும். இப்படி வரும்போது சொல்றாரு, பல ஆபத்தான, அதாவது அந்த பூச்சிகள், காட்டு விலங்குகள் இருக்கின்றன. இப்ப வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கேட்கிறார். வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கேட்கிறார். கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி கேட்கிறாங்க, ஹல் தஸ்மஉ ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ். அதான் உங்களுக்கு கேட்குதா? ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின் பால் விரைந்து வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள், இப்படி என்றது உங்களுக்கு நீங்க இதை செவி ஏற்கிறீர்களா கேட்கும்போது அவர் சொல்றார், ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படின்னா நீங்க வர வேண்டும் மஸ்ஜிதுக்குன்றாங்க. சொல்லுங்க, அவருக்கு சலுகை அளிக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவு ஜமாஅத்து தொழுகை மிக முக்கியமானது. ஜமாஅத்து தொழுகைக்கு இஸ்லாத்தில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஜமாத்தோடு நாங்கள் தொழுதாக வேண்டும் என்ற ஒரு விஷயம் இந்த ஹதீஸ்ல மிக அழுத்தமாக சொல்லப்படுது. இன்னொரு ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இவர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார். சொல்றார், யா ரசூலல்லாஹ், என்னை மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை, என்னை மஸ்ஜிதுக்கு அழைத்து வருவதற்கு யாருமே இல்லை, எனவே நான் வீட்டில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துடுறான். அவர் திரும்பி போறார். திரும்பி செல்லும் போது ரசூலுல்லாஹ் திரும்ப அவர் அழைத்து கேட்கிறாங்க, அதாவது ஹல் தஸ்மஉ நிதா பிஸ்ஸலா, தொழுகைக்குரிய அழைப்பை நீங்கள் செவியேற்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது ஆம் என்று சொல்றாங்க. சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும், நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும், அழைப்பை ஏற்றுத்தான் ஆக வேண்டும், பதிலளித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாங்க என்ற செய்தி முஸ்லீம்ல 653 வருது. அப்போ இதெல்லாம் மிக முக்கியம்னா ஜமாத்து தொழுகை எவ்வளவு வலியுறுத்தப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகளாக இந்த செய்திகள் இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய விஷயத்துல அடுத்த ஒரு செய்தியை நீங்க பாருங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இப்போ நபியுடைய வஹி இருக்கே, குர்ஆன் இறங்குமே, அதை எழுதக்கூடியவர்கள் ஒரு இருந்தார். அந்த வஹி என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்போ ஒரு வசனம் இறங்குது, சரியா? 4வது அத்தியாயம் 95வது வசனம் இறங்குது. 4வது அத்தியாயத்துல 95வது வசனம் இறங்கும் போது ரசூலுல்லாஹ் ஸைத் இப்னு சாபித் அழைக்கிறான். என்ன செய்யுங்க, அந்த மைக்கூட்ட அந்த எழுதக்கூடிய தோலையெல்லாம் எடுத்துடுவாங்க, எழுதுறதுக்கு பதிவு செய்யறதுக்கு வாங்கன்றாங்க. அவர் எடுத்துட்டு வாரார். சரியா? எடுத்துட்டு அந்த வசனம், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஃமின் லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் என்ற இந்த வசனம், இதில் என்ன சொல்லப்படுது என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்தவர்களும் போர் புரியாமல் வீட்டில் உட்கார்ந்துட்டாங்களே, ஊரில் அமர்ந்து விட்டார்கள், இவர்களும் சமமாக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவங்களுக்கு சிறப்பு என்ன? கூட உயர்வு, அவர்களுக்கு சிறப்பு அதிகம். அப்ப இந்த வசனம் இறங்கிய போது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அறிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். சொல்கிறார்கள், வல்லாஹி லவ் அஸ்ததீஉல் ஜிஹாத லஜாஹத் என்றார். அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதை எனக்கு ஜிஹாத் செய்ய முடிந்தால் நிச்சயமாக நான் ஜிஹாத் செய்திருப்பேன், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போர் புரிந்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சொல்றாங்க, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஸைத் இப்னு சாபித் என்ன சொல்றாங்க, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தொடர் இருக்குதானே, எனது தொடைக்கு மேல் இருக்குது, எனது தொடைக்கு மேல் இருக்கிறது. அப்போது ரசூலுல்லாஹ் உடனே வஹி வந்துச்சு, நபி அவர்களுக்கு உடனே வஹி வந்தது. அவங்க சொல்றாங்க, அந்த பாரத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. நபி அவங்க அழுத்தலாம், நபி அவங்கள மேல வரக்கூடிய அந்த பாரம் இருக்குது, அது என்ன செய்யுது, அவங்களோட உடைக்கு விளங்குது, அந்த அளவு கனமாக இருக்கிறது, அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு என்ன செய்து சாதாரணமாகிவிட்டது.
வகை இறங்கிய பிறகு என்ன அதில் இறங்கிச்சுன்னு சொன்னா கைரு உலில் தரர் என்ற வார்த்தை இறங்கிச்சாரு. கைரு உலில் தரரி அப்படின்னா என்னது? இந்த சங்கடங்கள் இருக்குதானே, ஏதாவது தடைகள் உள்ளவர்களை தவிர. தடைகள் இருந்தா அவங்களுக்கு அதுல என்ன இருக்குது? அவங்களுக்கு சிறப்பு இருக்குது. இப்ப யாருக்கு சிறப்பு இல்லை? போர் புரிவதற்கு சக்தி இருந்தும் செல்வதற்கு ஆற்றல் இருந்தும் போகாம இருந்தவங்க. போக முடியாதவர்கள், தகுந்த காரணங்களால் போக முடியாதவர்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு விதிவிலக்கு. உடனே வசனம் வருது பாருங்க. இதெல்லாம் எதை எடுத்து காட்டுது? அந்த சஹாபிக்குரிய சிறப்பை, அந்த நபித்தோழருக்குரிய உடனே அல்லாஹ்விடமிருந்து பதில் வருகிறது. லேசான விஷயமா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, சொன்னவுடன் வசனம் இறங்குகிறது. அது இது நமக்கு என்ன சொல்லுது? அந்த சஹாபாக்கள் காணப்பட்ட உண்மை தன்மை. அவர் சொல்ற வார்த்தை என்ன? அல்லாஹ் மீ சத்தியமாக நான் ஜிஹாத் செய்ய முடிந்தால் என்ன செஞ்சிருப்பேன்? ஜிஹாத் செய்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தை என்னது? உண்மையான வார்த்தை. அல்லாஹ் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான். உடனே வகி வருகிறது. அவர் ரப்போடு எவ்வளவு உண்மையாளர்களாக அவங்க இருந்தாங்க சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இன்றைக்கு நாங்க சில வார்த்தைகளை சொல்றோம், அதுக்கப்புறம் அதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் செய்யறது கிடையாது. நைஜா அப்படிதானே? சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்தா அப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன், அப்புறம் உள்ளதுலேருந்தே கொடுக்கறது கிடையாது. உண்மைத்தன்மை வார்த்தைகள்ல சஹாபாக்கள் அந்த எவ்வளவு காணப்பட்டது, உடனே வகை வந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எனவே இவை இந்த செய்தியும் நீங்க அதாவது புகாரில 4592 நீங்க பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான சிறப்புகளை கொண்ட ஒரு நபித்தோழர் தான் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து உங்களுக்கு தெரியும், இவர்களுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. பல சிறப்புகளுக்கு இவங்க வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முஅத்தின்டா, முஅத்தினுக்கு என்ன சிறப்பெல்லாம் இருக்கோ அந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும்? இவருக்கு வரும். ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அந்த சிறப்பு வரும். அதே போன்று ஹிஜ்ரத்தில் ஆரம்பத்தில் வந்தவர், அந்த சிறப்பு அவருக்கு இருக்கிறது. அதே போன்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ் இவ்வாறு கூறும், அதாவது அல்லாஹ் ஒரு மனிதனுடைய 2 கண்களையும் பறித்து விட்டார். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய 2 கண்களையும் என்ன செய்கிறான்? அல்லாஹ் பறித்துக் கொள்கிறான் என்றால், அந்த பார்வையை பறித்து விடுகிறான் என்றால், அந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறான். பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது லம் யகுல்லஹு ஜஸாஉன் இந்தி இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர என்னிடத்தில் வேறு எந்த கூலியும் இல்லை. அல்லாஹ் கொடுத்த கண்கள், அந்த கண்களுடைய பார்வை பறிக்கப்படுகின்ற போது அவன் அல்லாஹ்வுக்காக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அதுக்கு கூலி என்னதான்? சொர்க்கம். நாங்கள் நிறைய சஹாபாக்களை பார்க்குறோம், அவங்களோட வயதான காலத்தில் அவங்களோட பார்வை இழந்தாங்க. அதெல்லாம் அல்லாஹ் அவங்கள சிறப்பிக்க விரும்புகிறான் என்பதுதான். அல்லாஹ் அவர்களை சிறப்பிக்க நாடுகிறான் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அவங்களோட பிற்காலத்தில் அவங்களோட கண்கள் தெரியவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ எனவே இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுதப்ப? இந்த செய்தி இந்த சஹாபிக்குள்ள சிறப்பு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்களுடைய சிறப்பு. எனவே இவ்வாறான சிறப்புகளை உடையவர்களா இப்போ நாங்கள் பார்க்குறோம். இப்போ கண்களுடைய குருட்டுத்தன்மை என்பது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்கிறான், அதாவது அவர்களுடைய கண்கள் குருடாகவில்லை, அவர்களுடைய கண்கள் குருடாகவில்லை, ஆனால் உள்ளத்தில் உள்ள பார்வைகள் என்ன செய்து விட்டன? அவைகள் குருடாகிவிட்டன. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க ஹிதாயத், நல்வழியை அவர்கள் விளங்கவில்லை, நேர்வழியை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்றான், மன் கான ஃபீ ஹாதிஹி ஆமா வஹுவ ஃபில் ஆகிரத்தி ஆமா. இந்த உலகத்தில் யார் குருடனாக இருக்கிறானோ அவன் நாளை மறுமையிலும் குருடனாகத்தான் இருப்பான். என்ன அர்த்தம்? என்ன பொருள்? அதாவது மார்க்கத்தை விளங்காமல் அதில் குருட்டுத்தனம் எவனிடம் இருக்கிறோ அவன் நாளை மறுமையிலும் குருடன். அல்லாஹ் இடத்துல அவன் எப்படி கேட்பானாம், கால ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா வகத் குன்து பசீரா, நீ ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய், நான் உலகத்தில் பார்வையுடையவனாக இருந்தேன். அல்லாஹ் என்ன சொல்வான், கால கதாலிக்க அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிக யௌம துன்ஸா, எமது வசனங்கள் வந்தன நீ மறந்து விட்டாய். நீ என்ன செய்தாய்? எமது வசனங்களை மறந்து விட்டாய், அதான் இன்று நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். இப்படி கேவலப்படுத்தப்படுவார்கள் மறுமையில். இந்த உலகத்தில் இந்த மார்க்க விஷயத்தில் குருட்டுத்தனத்தோடு செயல்படக்கூடியவருடைய நிலை. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இவருடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம், இவருடைய வாழ்க்கையில்
இவர் குருடராக இருந்தும் இப்னுல் அசதுல் காபா என்ற நூலில் சொல்றாரு, இவர் காதிசியா யுத்தத்தில் கலந்து கொண்டார். காதிசியா போர்ல இவர் என்ன செய்தார்? கலந்து கொண்டார். இவரிடத்துல கொடி இருந்தது என்று சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இவர் என்ன செய்யறாரு? அதுக்கு பிறகு மதீனாவில் தான் இவர் என்ன செய்தார்? மரணித்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக இவர் தொடர்பான செய்திகளை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு பிறகு இவரை பற்றி எந்த செய்தியும் நமக்கு கிடைக்கவில்லை என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இன்றைய நாம் இந்த வகுப்பில் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு பற்றி நாம் படித்து கொண்டோம். இன்றைக்கு படித்த விஷயத்தில் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். நீங்கள் உங்களோட சிந்தனையில் ஞாபகத்தில் இருக்கிற ஏதாவது விஷயம், இன்றைக்கி நாங்கள் இந்த சஹாபியை பற்றி படித்ததில் உங்களோட ஞாபகத்தில் உள்ள ஏதாவது ஒரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்க பாப்போம். அதாவது அதான செவியேற்றால், அப்படிதான் தொழுகைக்குரிய அதான செவியேற்றால் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயம். சரி, வேற சொல்லுங்க. ஹிஜ்ரத்துல முதன்மையான சஹாபாக்கள் ஒருவராக அவர் இருந்தார் என்ற அந்த விஷயம். ஃபஜ்ருடைய அதானை இவங்க சொல்லுவாங்க என்ற விஷயம். சரி, வேற? குர்ஆனை கற்று அவங்க மதீனாவுக்கு சென்று அங்க உள்ள மக்களுக்கு குர்ஆன் என்ன செய்தாங்க? கற்றுக் கொடுத்தார்கள் என்ற விஷயத்தை படித்தோம். நபி அவங்க மதீனாவை விட்டு வெளியே செல்லும் போது இவர்களை பல சந்தர்ப்பங்களில் பொறுப்பாக்கி விட்டு சென்றார்கள் என்ற விஷயத்தை பார்த்தோம். இது அவங்களோட 13 முறை என்று அதில் வரக்கூடிய செய்தி இருக்கிறது. இதெல்லாம் அவருடைய சிறப்புகள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இனி ஒரு குருடராக நாங்கள் மிக சுருக்கமாக விளங்கின விஷயம்தான், குருடராக இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பை இவர் செய்திருக்கிறார் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எவ்வளவு பங்களிப்பு செய்ய வேண்டும், நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? இவ்வளோ ஒரு பங்களிப்பு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இந்த நபித்தோழர் அவங்க தங்களுடைய குறைகளை சொல்லி என்ன செய்யலை, அந்த குறைகளை சொல்லி அவைகளை சொல்லி அப்படித்தானே. சிலவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட குறைகளையே சொல்லி கொண்டு மார்க்க விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பான். அவங்களோட பிரச்சனைகளையே சொல்லி கொண்டிருப்பாங்க. பிரச்சனைகளே அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனைன்றது அந்த பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருப்பாங்க. மார்க்கத்தில் அதை காரணம் காட்டிய ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. கண்கள் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அது இல்லாமலே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியாராக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பை அர்ப்பணிப்பை அவர் செய்திருக்கிறார் என்றால், அப்போ சோதனைகள் உலகத்தில் அதாவது ஒன்றுமே இல்லை. சோதனைகள் என்பது உலகத்தில் அது நாங்கள் அல்லாஹ்வுக்காக எந்த அளவுக்கு பொறுத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் உயர்வு இருக்கிறது. அப்படிதானே? நாங்கள் யாரை பார்க்க வேணும்? இப்போ எங்களை விட இவ்வளோ அவங்க இப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்து இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிதானே? நாங்கள் பார்க்க வேணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு கூட ஒரு உற்சாகம் வரும். எப்படியான சந்தர்ப்பங்கள்னா, இப்போ நாங்கள் தவாஃபில் அதை பார்த்து உணர்ந்திக்கிறோம், ஹஜ்ஜில் உணர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் மாதிரி வரும்போது சிலர் நாங்கள் பார்ப்போம், முன்னால் வயதான மூதாட்டிகள் நடந்து போவாங்க, வயதானவர்கள் நடந்து போவாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உற்சாகம், இவர்களே இவ்வளோ கஷ்டத்தோடு சிரமத்தோடு நடந்து இதை செய்கிறாங்களே, அப்படிதானே? அப்போ அது எங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. சுப்ஹானல்லாஹ். எனவே அப்போ இது போன்ற விஷயங்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்மை உற்சாகப்படுத்தும். நாம் எவ்வளோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாம் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை நமக்கு நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாறு தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹுடைய இந்த வரலாறு என்பது. இப்படி அவன் சொல்கிறது. இப்போ கண்கள் தெரியாத இருந்தாலும் குர்ஆனை கற்றுக் கொடுக்குறார், குர்ஆன் செய்கிறார், பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக அவர் இருந்தார். இப்போ குர்ஆனை எவ்வளோ அழகாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவங்க கற்று விளங்கி இருப்பாங்க. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இன்றைய வகுப்பு நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.